கலசம் வைக்கிறதுக்கு இப்போ வந்து இலை வச்சுட்டேன். இலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம கலசம் சொம்பு வைக்கணும். இப்போ இந்த இலையில வந்து ஒரு அழகு வந்து பச்சரிசி போட்டிருக்கேன். இதை வந்து இந்த அரிசியை நல்லா சமமாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசம் வைக்கிற சொம்போ இல்லைனா குடமோ வந்து அது மேலே வச்சிடணும். அதுக்கு முன்னாடி அந்த சொம்புல வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு குடம் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகோ இல்லை 3 அழகோ வந்து அரிசி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு முக்கால்வாசி குடத்துக்கு வந்து அரிசி இருக்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணிப்பேன். இது வந்து பெரிய அழகால 3 அழகு வந்து பச்சரிசி நான் வந்து புது அரிசி வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணேன். நம்ம கலசத்துக்கு உள்ள அரிசி போடும்போது அந்த அழகுல வந்து ஒரு 4 அரிசியாவது மீதி இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து கலசத்துக்குள்ள அரிசி போடணும். இப்போ இந்த கலசத்துக்குள்ள வந்து நம்ம மங்கள பொருள் அதுக்கப்புறம் வாசனையான பொருள்லாம் வந்து போடணும். இதுவும் வந்து ஒருத்தவங்க வீட்டு வழக்கப்படி வந்து மாறும். எங்க வீட்டில் எப்படின்னா 2 வெத்தலை 2 பாக்கு 2 மஞ்சள் ஒரு 5 ஏலக்காய் 5 கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு மாசிக்காய் ஒரு ஜாதிக்காய் ஒரு லெமன் ஒரு காதோட கருகமணி பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஒரு தங்க காசு ஒரு வெள்ளி காசு அதுக்கப்புறம் சில்லற நாணயம் இருக்குல்ல அந்த 5 ரூபா நாணயம் வந்து நான் 11 போட்டிருக்கேன். இது வந்து எல்லாமே ஒத்தப்படையா இருக்கணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நான் வந்து கலசத்துக்குள்ள போட்டுக்கிறோம். கலசத்துக்குள்ள சேர்க்கிறேன் அந்த எலுமிச்சை மரத்துல வந்து எந்த ஒரு புள்ளியும் இல்லாம எந்த வடும் இல்லாம நல்லா வந்து கிளியரா இருக்கிற எலுமிச்சை மரமா பார்த்து தான் நம்ம வந்து கலசத்துக்குள்ள சேர்க்கணும்.